7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். சிறுஆருக்கு மீண்டும் வரவேற்கிறோம். மூன்றாவது முறையாக இலங்கை அதிபர் ராஜபக்ஷே அங்கு போட்டியிடுகிறார் அதிபர் தேர்தலுக்காக. தொடர்ந்து தமிழர்களை கவரும் வகையில் தொடர்ச்சியாக பல ஏற்பாடுகளையும் பல முயற்சிகளையும் செய்து வருகிறார். அது பற்றி பேசி வருகிறோம். உங்ககிட்ட நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். நம்ம இந்த ஆவணப்படத்தில் பார்த்தோம், ஒரு துளி அளவு கூட 5 ஆண்டுகளுக்கு பிறகு அங்கே ஒரு முன்னேற்றமோ எந்த ஒரு நடவடிக்கையோ எடுத்த மாதிரியான ஒரு சாயலே அதில் இல்லை. முக்கியமாக இந்த விவசாயிகள் அவர்களுடைய நிலம் பறிக்கப்பட்டு அவர்களுடைய இடம் பறிக்கப்பட்டு தங்குறதுக்கான வசதிகள் சரியாக இல்லாமல் எல்லாரும் தொடர்ச்சியாக கஷ்டப்படுற மாதிரியான ஒரு சூழல் தான் இருக்குது. அப்படி இருக்கிற சூழலில் மீண்டும் மூன்றாவது முறையாக அவர் ராஜபக்ஷே போட்டியிடுகிறார். அவருக்கு தொடர்ச்சி மத்திய அரசு இவர்களுக்கு என்ன மாதிரியான அழுத்தம் தருகிறது அங்கே மீள் நடவடிக்கைகள் எடுப்பதற்காக? ராஜபக்ஷே வெற்றி பெற நரேந்திர மோடி அவர்கள் வாழ்த்து தெரிவிச்சிருக்கார். இதை நம்ம எப்படி பார்க்கலாம்? இல்லை, நம்முடைய பிரதமர் நரேந்திர தாமோதரதாஸ் மோடி அவர்கள் வாழ்த்து தெரிவித்து என்கின்ற அந்த விஷயத்துக்குள்ளே நான் போகவே விரும்பலை. என்னென்று சொன்னால், அவர் இடத்துல பார்க்கும்பொழுது எஸ் விசிட்டிங், அதில் ஒன்றும் தவறில்லை. அதே மாதிரி அஜித் தோவல் கூட ஸ்ரீலங்காவுக்கு போய் எதிர்கட்சியினரை சந்தித்து அவர்களையும் வாழ்த்தி இருக்கிறார். சரி, இது அவங்க நாட்டில் நடக்கக்கூடிய ஒரு தேர்தல். இதில் வி டோன்ட் ஹேவ் எனி சே. நாம் போய் யாரும் இங்கேருந்து யாரும் போய் ஓட்டு போட போகிறதில்ல. அங்கே இருக்கக்கூடிய மக்கள், அது சிங்களவர்களாகட்டும் பௌத்தர்களாகட்டும் அல்லது தமிழ் மக்களாகட்டும், அவங்க போய் ஓட்டு போட போகிறாங்க, தேர்ந்தெடுக்க போகிறாங்க. நம்மை பொறுத்தவரை ராஜபக்சவாக இருந்தாலும் சரி, விக்ரமசிங்கே, ரணசிங்கே யாரானாலும் வந்துட்டு போகட்டும், அதை பற்றிலாம் நமக்கு கவலையே இல்லை. நம்மை பொறுத்தவரை அங்கே இருக்கக்கூடிய அரசினுடைய தலைவர் யார் வந்து உட்காருகிறார்களோ அவர்களிடம் நாம் கண்டிப்பாக பேசுவோம். இந்த ஆட்சி வந்த பிறகு தொடர்ந்து நீங்கள் இந்த ஊடகங்களை நான் நம்புகிறேன். நீங்கள் இப்போ பார்த்த படங்கள் வந்து எப்போ எடுத்ததுன்னு எனக்கு தெரியாது. நீங்கள் சொல்வதை நான் கேட்குறேன். மேபி ஒரு 2-3 மாதம் முன்னால் எடுத்ததாக தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். என்னுடைய நம்பிக்கை அது. சரியாக ஒரு 1.5 மாதங்கள் இருக்கும். எனக்கு ஏனென்று சொன்னால், இந்த ஆட்சி வந்த பிறகு இதுவரையிலும் என்ன நடந்தது, யாரால் என்ன நடந்துச்சு, யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணாங்க, பல ஆவணங்கள், இதெல்லாம் ஒரு நாளில் முடிகிற வேலையே இல்லை ஆக்சுவலாக. ஏன்னா வி ஹேவ் டு சி என்ன மாதிரியான உதவிகள் வந்து இந்தியா இலங்கைக்கு செய்திருக்கிறது. அதாவது அரசு முந்தைய அரசு என்ன செய்தது, அது எந்த அளவுக்கு போய் நின்றுருக்கு, இதற்காக ஒரு தனி டீம் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கு. ரெகுலராக தொடர்ந்து பத்திரிகையிலும் சரி, நீங்கள் உங்களுடைய தொலைக்காட்சி ஊடகங்களிலும் தொடர்ந்து யாரெல்லாம் இலங்கைக்கு செல்கிறார்கள், எவ்வளவு நாள் தங்கியிருந்தார்கள் என்கின்ற அத்தனை செய்திகளையும் நீங்கள் தொடர்ந்து ஒளிபரப்பி கொண்டு தான் இருக்கிறீர்கள். அதே போல் இதோடு கிட்டத்தட்ட அமெரிக்காவில், அதுக்கப்புறமா இப்போ சமீபத்தில் நடந்த மாநாட்டில் இங்கே டெல்லியில் எனக்கு தெரிந்து 3-4 முறை இப்போ நம்முடைய பிரதமரும் ராஜபக்சாவை சந்தித்திருக்கிறார். அதுபோல் ஒவ்வொரு முறை சந்திக்கும் பொழுதும் இந்த 13வது சட்ட திருத்தம் உட்பட மற்ற எல்லா பிரச்சனையும், மீனவர்கள் பிரச்சனை உட்பட எல்லாத்துலேயும் தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டிருக்கிறோம். அதே போல் அந்த 5 மீனவர்களுடைய தூக்கு தண்டனை விஷயத்தில் கூட உடனடியாக ஒரு 17-18 நாளில் அதை கொண்டு வந்தோம். ஆனால் அதைத்தான் சொல்கிறோம், அந்த ஒரு நல்ல விஷயத்தை டிராமா அப்படின்லாம் சொல்லி இங்கே இருக்கக்கூடிய சில பேர் சொன்ன விஷயமானது கண்டிப்பாக அவர்களுடைய ஏதோ ஒரு உள்நோக்கத்தோடு இது போன்று செய்து கொண்டிருக்கிறார்களோ என்கின்ற ஐயத்தை நமக்கு ஏற்படுத்துகிறது. இன்னொன்று, இந்த அத்தனை அமைப்புகளும் அவர்களுக்காகவாது உடனடியாக இந்த இலங்கை பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சனை. ஏனென்று சொன்னால் இவர்களுடைய அத்தனை கவனமும் அங்கேயே இருக்கிறது. தமிழ்நாட்டில் எவ்வளவோ பிரச்சனை இருக்குது. திருமுருகன் காந்தி போன்றவர்களெல்லாம் இந்த தமிழகத்தினுடைய பிரச்சனைகளுக்கு வந்து அதற்கு உதவி செய்து நம்மளுடைய தமிழகத்தை வளப்படுத்துறதுக்கு உதவ வேண்டும். அதற்காகவாது உறுதியாக பாரதிய ஜனதா கட்சி, இந்த அரசாங்கம் முயற்சி எடுத்து அந்த பிரச்சனைகளை முடிக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை. திருமுருகன் காந்தி அவரிடம் இந்த கேள்வியை வைத்தே ஆக வேண்டும். நிறைய பதில் சொல்ல வேண்டியது இருக்கு சார். அதற்கு முன்னர் ஒரு மிக முக்கியமான கேள்வி. ஒரு அண்டை நாட்டில் ஒரு தேர்தல் நடைபெறுகின்றது. அந்த அண்டை நாட்டில் அடுத்ததாக அதிபராக தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய நபர் என்பவர் நம்முடைய நாட்டினுடைய அரசியலில் ஏதேனும் ஒரு வகையில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய நபராகவே இருப்பார். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஒரு அண்டை நாட்டில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய நபராக இருக்கட்டும், ஏற்கனவே இருக்கக்கூடிய நபர் மீண்டும் தேர்ந்தெடுக்கப்படுவதாக இருக்கட்டும், இதில் இந்தியாவை பொறுத்தவரை மீண்டும் ராஜபக்ஷே அதிபராக தேர்ந்தெடுக்கப்படுவதற்கும் அல்லது மற்றொரு நபர் அதிபராக தேர்ந்தெடுக்கப்படுவதற்கும் எது போன்றது ஒரு வித்தியாசம் இந்திய அரசியலில் ஏற்படுத்தும்?
நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, இந்திய அரசாங்கம் இன்னும் பார்க்கறது வந்து என்னன்னா, அவர் தங்களுக்கு சாதகமான ஒரு ஆட்சி அங்கே வரணும்னு பார்க்கக்கூடியது எப்பவும் இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள். இப்போ அது பிரச்சனை இல்லை. எந்த ஆட்சி முறை வந்தாலும், முன்னாடி சந்திரியா குமார் துங்கா வந்த பொழுது, ரணில் வந்த பொழுதும் சரி, ஜெயவர்தன வந்த பொழுதும் சரி, அவர்களுக்கான அனைத்து இராணுவ உதவிகளையும் பொருளாதார உதவிகளையும் செய்து இந்திய அரசாங்கம். அங்கே தமிழர்கள் கொலை செய்யப்படுகிறார்கள், ஒடுக்கப்படுகிறார்கள் என்றால் இலங்கை அரசாங்கத்தினுடைய ஆற்றலை வைத்துக் கொண்டு மட்டுமே நடந்துவிட முடியாது. நம்ம ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். இலங்கைங்கிறது தமிழ்நாட்டில் பாதி, அவ்வளோதான். இல்லை, அவங்களுக்கு அவ்வளோ ஆற்றல்லாம் கிடையாது. இவர்களுடைய காலத்திலே, வாஜ்பாய் காலத்திலே வந்து ஒரு கப்பல் கொடுக்கப்பட்டது, ஆஃப் ஷோர் பேட்ரோலிங் வெஹிக்கிள் வந்து கொடுக்கப்பட்டது. இது பதிவு செய்யப்பட்ட ஒரு 2002 நடந்த ஒரு விஷயம். அவருடைய அவருடைய கடல் பாதுகாப்புக்காக கொடுக்கப்பட்ட படைகள், அவர்கள் அளிக்கப்பட்ட பயிற்சிகள், இது எத்தனையுமே இந்தியாவிலிருந்து போனதான். இந்தியா கொடுக்கக்கூடிய பயிற்சியின் அடிப்படையில், இந்தியா கொடுக்கக்கூடிய ஆயுதங்களின் அடிப்படையில், இந்தியா கொடுக்கக்கூடிய அனைத்து விதமான டிப்ளமேட்டிக் டிஃபென்ஸ் தான் வந்து தமிழர்களை வந்து மேலும் மேலும் ஒடுக்க வைக்கிறது. ஏனென்றால் நீங்கள் இது எத்தனையுமே வந்து சிங்கள தரப்பு கொடுக்குறீங்க. சிங்கள தரப்புக்கு கொடுத்து அதை வந்து தமிழர்கள் மீதான தாக்குதலாக மாற்றப்படுகிறது. தமிழர்கள் மீது நடத்தப்பட தாக்குதல் சர்வதேச மட்டத்தில் விவாதத்துக்கு வந்து ஏன் தாக்கப்படுறான்னு கேட்கும் பொழுது இலங்கை அரசாங்கத்துக்கு ஆதரவாக நிற்பதை இந்திய அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிறது. அது காங்கிரஸும் சரி, பாரதிய ஜனதா கட்சியும் சரி, இப்பொழுதும் செய்து கொண்டிருக்கார்கள். ஆக அவர்களுக்கு உள்நாட்டிலும் நீதி கிடைக்காமல் ஒரு வழி செய்கிறாங்க. ரெண்டாவது, சர்வதேச மட்டத்தில் வரக்கூடிய நீதிமுறைகளையும் தடுக்கின்ற பணியை இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இதுதான் இந்தியா என்கின்ற ஒன்று ஆற்றல் வந்து சிங்களத்தின் பக்கம் நிற்கவில்லை என்றால் தமிழர்கள் தங்களுக்கான அதிகாரத்தை பெற்றிருப்பார்கள் என்பதுதான் ஒரு முக்கியமான இது. இந்த சமநிலையை நம்ம பார்க்க வேண்டிய விடம் அப்படிதான் பார்க்க வேண்டியிருக்கு. ரெண்டாவது வந்து நம்ம அவர் நிறைய விஷயங்களை சொல்லிட்டு போயிட்டு இருக்கிறார். அவர் வந்து விக்னேஸ்வரன் இங்கே வந்தார், தமிழ் அமைப்புகள் பண்ணுறதுனால எங்களுக்கு சொல்றது எங்களுக்கு வந்து பிரச்சனை வருது அப்படியெல்லாம் வந்து ஒரு விஷயங்கள். ஏன்னா இல்லை, இதுக்கு பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் எங்களுக்கு இருக்கிறது. இல்லை, பதில் சொல்ற வேண்டிய கட்டாயம் எங்களுக்கு ஊடகங்கள் வந்து அது வந்து அதற்கான பதிலை நானே பதிவு செய்து விட்டேன், அதை ஐயாவும் ஏற்றுக்கொண்டு விட்டார். இல்லை, அது போதுமானதை இல்லைங்கிறத சொல்லணும். ஏனென்றால் இங்க இருக்க அமைப்புகள் மீது அந்த குற்றச்சாட்டு வைக்கப்படுகிறது. நாங்கள் வைக்கக்கூடிய விஷயங்கள் வந்து அவர் விக்னேஸ்வரன் சொன்னது வந்து ஒன்று, விக்னேஸ்வரனுக்கு இருக்கக்கூடிய நெருக்கடியின் அடிப்படையில் சொல்லிட்டு போனதான் உண்மை, அல்லது விக்னேஸ்வரன் நேர்மையற்ற நபராக இருக்க முடியும், அது ரெண்டாவது விஷயம். ஆனால் விஷயம் அது அல்ல. பார்க்க வேண்டிய விஷயம் இன்னைக்கு இலங்கைக்குள்ள நடக்கக்கூடிய ஒடுக்குமுறை, தமிழர்கள் நடக்கக்கூடிய ஒடுக்குமுறை, அது மிக மோசமான ஒடுக்குமுறை நடந்து கொண்டிருக்கு. இது காரணம் என்ன? இவர்கள் இவங்களுக்கு வந்து இவங்க வந்து ராணுவ ஒப்பந்தம் போட்டிருக்கிறாங்க இலங்கை அரசாங்கத்தோடு, ராணுவ பயிற்சி நடந்து கொண்டிருக்கிறது. இதெல்லாம் எந்த அடிப்படையில் நடக்கிறது? இங்கிருந்து முதலீடுகள் இங்கே செல்கின்றன, சந்தை இவர்களுக்கு திறக்கப்படுகிறது. இவை அனைத்துமே இந்தியாவினுடைய பொருளாதார உதவியும் ராணுவ உதவியும் தொடர்ச்சியாக சிங்களத்திற்கும் ராஜபக்ஷம் கிடைக்கின்றதை எப்படி மறுக்க முடியும்? இதுக்கு நீங்க இதுவரைக்கும் எந்த விதமான அழுத்தத்தையும் நீங்கள் இங்கேயும் தரல, சர்வதேச மட்டத்திலும் தரல. உங்க பொருளாதார உதவியை நிறுத்துவதற்கும் அங்க ராணுவ உதவியை நிறுத்துவதற்கும் உங்களுக்கு என்ன பிரச்சனை வந்திருக்குது? கண்டிப்பாக. ஆக இது இல்ல, இந்த கேள்வி வந்து மிக முக்கியமானது. ஒரு பக்கம் சிங்கள ராணுவத்திற்கு தேவையான உதவிகளை பொருளாதார ரீதியிலும் ஆயுதங்கள் ரீதியிலும் கொடுத்துவிட்டு, இன்னொரு பக்கம் மீள்குடியேற்றத்திற்கு நாங்கள் உதவுகிறோம், அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கான வேலைகளையும் இந்திய அரசு செய்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்றது நிச்சயமான ஒரு முரண்பாடான விஷயமாகவே இருக்கிறது இல்லையா? இந்த கேள்வியுடன் கூடுதலாக ஒரு விஷயம் அதற்கும் சேர்த்து நீங்கள் பதிலளித்து விடலாம். அதாவது வன்னியை பொறுத்தவரை நாம் பார்த்த அந்த ஆவணப்படத்தில் இருந்து மற்றொரு விஷயம் கூட நமக்கு தெரிய வந்திருக்கும். அங்கு நிலைமை என்பது, தமிழர்களுடைய நிலைமை மிக படு மோசமாக இருப்பதை நம்மால் உணர முடிகின்றது. இந்த சூழலில் தமிழகத்தைச் சேர்ந்த பாரதிய ஜனதா கட்சியினரை பொறுத்தவரை அடுத்த கட்டமாக இந்த விஷயத்தை நகர்த்துவதற்கு பிரதமரை நேரடியாக சந்தித்து தமிழகத்தினுடைய நிலைமை, தமிழக மக்களினுடைய எண்ணம், அங்கே இருக்கக்கூடிய தமிழர்களுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்கான வழிமுறை போன்ற பல்வேறு விஷயங்களை எடுத்துரைக்க வேண்டிய தேவையில் இருக்கின்றீர்கள். அந்த வகையில் அது போன்ற ஒரு சந்திப்பு நிகழ்ந்ததா? சொல்கிறேன். அதாவது இப்போ நண்பர் திருமுருகன் காந்தி சொன்னார், இந்த உலகத்திற்கே தெரியும் மதிப்புக்குரிய அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் பிரதமராக இருந்த பொழுது இலங்கைக்கு ஆயுதம் கொடுக்கவும் மாட்டோம், விற்கவும் மாட்டோம் என்று தெளிவாக சொல்லி மறுத்தார். அதை இங்கே இந்த இலங்கை தமிழர்களுக்காக தினந்தோறும் குரல் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய திரு வைகோபால் சுவாமி அவர்களே மிக தெளிவாக வாஜ்பாய் அவர்கள் இது போன்று சொன்னார், நான் கேட்டேன், நாங்கள் எல்லோரும் சென்றோம், அவர் ஒப்புக்கொண்டார் என்று எல்லா ஊடகங்களும் வந்திருக்கு. அதே போல் விக்னேஸ்வரன் விஷயம் வந்து நான் ஒன்றும் விக்னேஸ்வரனை பார்க்கல, ஆனால் இவங்களும் பார்க்கல. நான் என்ன கேட்கிறேன், தினந்தோறும் அந்த இலங்கை தமிழர்களுக்காக, குறிப்பாக அந்த வடக்கு மாகாணத்தில் இருக்கக்கூடிய அந்த முதலமைச்சர் இங்கே அவர்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய ஒரு பிரதிநிதியை கூட அவர்கள் சந்திக்கவில்லை என்று சொன்னால் அதைத்தான் நாம் வந்து என்ன சொல்றோம். மற்றொரு கேள்வியும் எழுகின்றது. அதே விக்னேஸ்வரன் சென்னைக்கு வந்திருந்த போது ஒரு கருத்தை முன்வைத்தார்.
வடக்கு மாகாணத்தின் முதலமைச்சர் நான், வடக்கு மாகாணத்தின் சில பகுதிகளுக்கு என்னாலே செல்ல முடியாது, அந்த அளவுக்கு நிலைமை இருக்கின்றது என்ற ஒரு கருத்தை முன்வைத்தார். அதற்கு காரணம் அங்க இருக்கக்கூடிய அரசு, அந்த அரசினுடைய அதிபராக இருக்கக்கூடிய ராஜபக்சே. அப்படிப்பட்ட ராஜபக்சே என்னுடைய கேள்வியை முடித்து விடுகின்றேன். அப்படிப்பட்ட ராஜபக்சே மீண்டும் அந்த நாட்டின் அதிபராக வர வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அப்படி ஒரு வெளிப்பாடு, அதாவது நீங்கள் மீண்டும் அதிபராவதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள் என்ற கருத்தை அவர் பிரதமர் முன்வைக்கிறார் என்றால், தமிழகத்தை சேர்ந்த பாரதிய ஜனதா கட்சியினர் எது போன்றது ஒரு கருத்தை கொண்டு போய் பிரதமரிடம் சேர்த்திருக்கிறீர்கள்? இல்ல அதாவது தவறான ஒரு விஷயம். நீங்கள் ஒரு பிரதமர் இன்னொரு நாட்டு அதிபரை பார்த்து நீங்கள் மறுபடியும் வர வேண்டும் என்று சொல்வது சாதாரணமாக எந்த ஒரு மனிதனும் செய்யக்கூடியதுதான். அதுல ஒண்ணும் சந்தேகமே கிடையாது. பிரதமர் சொல்லுவது சாதாரணமான விஷயமாகாது. அவர் சொல்லலதான் தப்பு. அவர் அது போன்று சொல்லி இருக்காவிட்டால் அதுதான் தவறு என்று நான் சொல்கிறேன். ஏனென்று சொன்னால், இங்கே இருந்து இந்த போர் முடிந்த பிறகு இங்கே இருந்து கனிமொழி அவர்கள் சென்றிருக்கிறார், இங்கே இருந்து திருமாவளவன் அவர்கள் சென்றிருக்கிறார், சுதர்சன நாச்சப்பன் சென்றிருக்கிறார், டிஆர் பாலு கூட போன மாதிரி எனக்கு ஞாபகம். எல்லாரும் தான் போயிருக்கிறாங்க. யார் போகவில்லை? இங்க இருந்து ஏதோ யாருக்குமே எதுவுமே தெரியாத போல. இப்ப நான் என்ன கேட்கிறேன், ஐயா இது வரைக்கும் ஸ்ரீலங்காவுக்கு போனது கிடையாது. இவருக்கும் வரும் தகவலை வைத்து தான் பேசிக் கொண்டிருக்கிறார். எல்லாருமே வரும் தகவலை வைத்து தான் பேசிக் கொண்டிருக்கிறோம். தயவு செஞ்சு என்னுடைய கேள்வி என்ன என்றால், இது போன்ற தகவல்கள் பிரதமருக்கு கிடைக்காத பட்சத்தில் பிரதமர் ஒருவேளை அவரை வாழ்த்துவதற்கான மனநிலை கூட வந்திருக்கலாம். அப்படி இல்ல, தொடக்கம் முதல் இல்லங்க. தெளிவாக பாரதிய ஜனதா கட்சியுடைய அரசு, இந்த இந்திய அரசு இலங்கையுடன் நட்புறவு பாராட்டத்தான் விரும்புகிறது. எங்களுக்கு ராஜபக்சேவா இல்ல விக்ரமசிங்கவா அதெல்லாம் கவலையே கிடையாது. அந்த அரசின் அதிபராக இருக்கக்கூடிய நபர் மீது வைக்கப்படக்கூடிய குற்றச்சாட்டு என்பது மிக கொடூரமான குற்றச்சாட்டு, மிக கொடுமையான குற்றச்சாட்டு. அதை தாண்டி நீங்கள் பார்த்த ஆவணப்படமாக இருக்கட்டும், இங்கு சென்னைக்கு வந்த விக்னேஸ்வரன் முன்வைத்த கருத்தாக இருக்கட்டும், இவையெல்லாம் ஒரு விஷயத்தை உறுதிப்படுத்துகின்றது. அங்க இருக்கக்கூடிய அதிபர் என்பவர் அங்க இருக்கக்கூடிய தமிழ் மக்களுக்கு சரியான விஷயத்தை செய்யாத நபராக இருக்கின்றார் என்பதை உறுதிப்படுத்துகின்றது. நீங்கள் இந்த வன்னி ஆவணப்படத்தை பார்த்துவிட்டு முன்வைத்த கருத்தாக இருக்கட்டும், விக்னேஸ்வரன் சொன்ன கருத்தாக இருக்கட்டும், அப்படி இருக்கும் பொழுது மத்திய அரசிடம் கொண்டு போய் ஒரு விஷயத்தை சேர்க்க வேண்டிய பொறுப்பு என்பது மாநில பாரதிய ஜனதா தலைவர்களுக்கு இருக்கின்றது. இந்த பதிலை கேட்டு இந்த பாஜக அரசு வந்த உடனேயே 48 மணி நேரத்திற்குள்ளேயே இன்னைக்கு ISIS தடை செய்யப்பட்ட ஒரு இயக்கமாக இருக்கிறது. ஆனால் ஈராக்கிலே கிட்டத்தட்ட 42 செவிலியர்கள் அங்கே இருந்த பொழுது நம்மை பொறுத்தவரை அங்கே அவர்களுடைய பாதுகாப்பு தான் முக்கியம் என்று நினைத்தோம். அவர்களுடைய பேச்சுவார்த்தை நடத்தினோம். ஒரு தடை செய்யப்பட்ட இயக்கம் அல்லது ஒரு பயங்கரவாத இயக்கத்தோட எப்படி நீங்க பேச்சு நடத்தலாம் யாராவது கேட்டாங்களா? நமக்கு தேவை என்னவென்றால், அங்கே இருக்கக்கூடியவர்களுடைய பாதுகாப்பு நமக்கு மிக முக்கியம் என்பதை நாம் உணர வேண்டும். அதே போலதான் ஆப்கானிஸ்தான்ல கந்தஹார் ஏர்போர்ட்ல பிளைட்ல கடத்திட்டு போனவங்க அப்போ அவங்க டெரரிஸ்ட், அவங்க தாலிபான், அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி நாம் கொண்டு வந்தோம். நம்மை பொறுத்தவரையில நம்முடைய இனம் நன்றாக வாழ வேண்டும். இவங்க அங்க நடந்தது படுகொலைகள், அங்கே நடந்தது இனக்கொலைகள் எல்லாமே சரிதான், அதுல இருந்து மாற்ற கருத்து கிடையாது. ஆனால் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரையில மிக தெளிவாக பிரச்சாரம் கிடையாது. நான் அதுக்கு தாங்க வந்திருக்கேன், என்னுடைய கட்சியினரை குறித்து பேசலாம் நான் வந்திருக்கிறேன். உங்களுக்கான நேரம் வழங்கப்பட்டிருக்கின்றது. உங்களுடைய பதிலை பதிவு செய்யலாம். இல்ல ஒன்றை தெளிவா புரிஞ்சுக்கணும். தாலிபான் பேச்சுவார்த்தை நடத்தணும், அதே மாதிரி ராஜபக்சே பேச்சுவார்த்தை நடத்தணும். ராஜபக்சே ராணுவ உதவி செஞ்ச மாதிரி தாலிபானுக்கு செய்ய தயாரா இருக்காங்க. நீங்க பேசுறப்ப நான் பேசல, நீங்க பேசுறப்ப நாங்க பேசல, நீங்க பேசுறப்ப நாங்க பேசல, பேசும்போது குறுக்க பேச வேணாம். உங்களுடைய பதிலை கேட்டு பெறுகின்றேன். திருமுருகன் நீங்க தொடரலாம். விக்னேஸ்வரன் தெளிவா ஒன்று சொன்னார், இந்த போரிலே அனைத்து உதவியும் இந்திய அரசாங்கம் செய்ததுன்னு பதிவு செஞ்சுட்டு போயிருக்கார். அப்படி என்றால் ராஜபக்ஷ குற்றவாளி என்றால் இந்திய அரசு குற்றவாளி. சர்வதேச விசாரணை நடந்து இது நாங்கள் சொல்லவில்லை, விக்னேஸ்வரன் சொல்லிட்டு போயிருக்கார். இந்த போரில் அனைத்து உதவிகளையும் இந்திய அரசாங்கம் செய்திருக்கிறது என்று விக்னேஸ்வரன் பதிவு செய்ததை ஏற்றுக்கொள்கிறார்களா? எந்த நாங்க பதில் சொல்ல அடுத்து சொல்றோம். அவங்க ISI கூட நாங்க பேச்சுவார்த்தை நடத்துறோம் சொன்னாங்க. ஏனென்றால் நம்ம காரியம் நடக்க வேண்டும் என்று சொன்னார்கள். மீனவர் பிரச்சனை வரும்போது மீனவர்கள் அந்த பகுதியில் இல்லை என்று இந்திய உளவுத்துறை அங்கே ஆதாரங்கள் கொடுக்கிறது. நீங்க பொய் குற்றச்சாட்டின் அடிப்படையில் இந்திய உளவுத்துறை ஒரு வாதத்தை வைக்கிறது. அதுல இலங்கை அரசாங்கம் தான் இந்த பொய்யான ஒரு தகவலின் அடிப்படையில் கைது செய்யறாங்க வருது. வழக்கு நடத்தி இவளை மீட்டு கொண்டு வந்திருக்கணும். ஆனா நடந்தது என்ன? உங்க தொலைக்காட்சியில போட்டீங்க. இங்க இருந்து மீனவர்களை அங்கிருந்து நேர டெல்லிக்கு கொண்டு போய்
நீங்க ராஜபக்சேவுக்கு வாழ்த்து தெரிவிக்க சொன்னாங்கன்னு சொல்லி நேரா பேசுனாங்க. இந்திய தொலைக்காட்சியில் பேசுனாங்க, எங்களை வந்து ராஜபக்சே வாழ்த்து தெரிவிக்க சொன்னாங்க. வெக்கமா இல்ல? தம் மீது இல்ல அசிஃப், நான் பேச வேண்டிய விஷயங்கள் இருக்கு எங்களுக்கு. நான் ஒரு மீனவனை கொண்டு போய் பேச வேண்டியது இருக்கு. மீனவனை கொண்டு போய் நீங்க டெல்லியில உட்கார நீங்க இருக்கு சார், நீங்க முன்னாடி சொன்னீங்க மீனவனை காப்பாத்தணும் சொன்னாங்க. எப்படி காப்பாத்துனீங்க? எப்படி காப்பாத்துனீங்க? எப்படி காப்பாத்துனீங்க? வழக்கு பொய் பிரச்சாரத்தை பொய் பிரச்சாரத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது. அவங்க உங்களுடைய தொலைக்காட்சியை பதிவு செஞ்சிருக்காங்க. எங்களை கொண்டு போய் அங்க உட்கார வச்சு பண்ணாங்க. நான் கூட தான் இருந்தேன். அவங்க லாங்குவேஜ் சொன்னாரு, நான் கூட தான் இருந்தேன். இருந்தது இல்லையா? அப்ப அதே பேசுறாங்க. 1000 விஷயம் பேசுறாங்க. என்ன பேச்சுவார்த்தை அது? இது வந்து என்ன பேச்சுவார்த்தை அது? நாட்டு உறவு சம்பந்தப்பட்ட விஷயம். என்ன உறவு அது? எவ்வளவு விசா இருக்கும்? நாம் தொடர்ந்து பேசுவோம். இது எதுக்கு நான் பேசிட்டு இருப்பீங்க? சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடரும்.